கூலி படத்துல கல்யாணி கேரக்டர்ல நடிச்சு பயங்கர ட்விஸ்டையும் கூஸ் பம்ஸையும் கொடுத்தவங்க தான் ரச்சிதா ராம் அப்படிங்கறதையும் அவங்க நடிச்ச படங்களை பத்தியும் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க தமிழ் சீரியல் நடிகை ஒருத்தவங்களுடைய தங்கச்சி அப்படிங்கறத எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, தமிழ்ல நந்தினி அப்படிங்கிற சீரியல் எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஜி தமிழ்ல இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர அண்ணா சீரியலும் பார்த்துட்டு வரோம். இதுல ஹீரோயினா நடிச்சிட்டு வர்றவங்க தான் நித்யா ராம். இவங்களுடைய தங்கச்சி தான் ரச்சிதா ராம். சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருக்குமே நடிப்பு துறையில ஆர்வம் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு பேருமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகையா மாறி இருக்காங்க. இவங்களோட அப்பா KS ராம் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் அப்படிங்கிறதுனால நித்யா ராமையும் ரச்சிதா ராமையும் ஒரு டான்சரா தான் வளர்த்திருக்காரு. படிப்படியா இவங்க பின்னாடி நடிப்பு துறையில தங்களை மெருகேற்றிக்கிட்டாங்க. ரச்சிதா ராம் கன்னடத்துல இது வரைக்கும் 30க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நித்யா ராம் பார்த்தோம்னா மலையாளத்துல ஒரு படம், கன்னடத்துல ஒரு படம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பட் பட வாய்ப்புகள் குறைவா இருந்தாலுமே கூட நித்யா ராம் சீரியல் நிறைய பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நந்தினி அண்ணா சீரியலை தவிர்த்து இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி ஸ்டோர், சவாலே சமாளி, அவள், அதுக்கப்புறம் நந்தினி பார்ட் 2ன்னு நிறைய சீரியல்ல நித்யா ராம் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 19 சீரியல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நித்யா ராம் ரொம்பவே பிரபலம் அப்படின்னாலுமே கூட ரச்சிதா ராம் கூலி படத்தின் மூலமா தான் இப்போ பிரபலம் ஆயிருக்காங்க. ஆனா கூலி படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து 5 படங்கள்ல இவங்க கமிட் ஆயிருக்காங்க. இவங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.